friends, வணக்கம். Welcome to புஷ்பலதா சமையல். இன்னைக்கு வீடியோல சக்கரவள்ளி கீரை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சக்கரவள்ளி கீரையா? அப்படி ஒரு கீரை இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கோட செடி இருக்கு இல்லைங்களா? அதனுடைய இலைகள் தான் கீரையாவும் பயன்படுது. எத்தனையோ விதமான கீரைகள் நம்ம வளர்க்குறோம் இல்ல வாங்கி சாப்பிடுறோம். இந்த கீரை வெளியே எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வீட்டில் வளர்த்தாதான் இந்த சக்கரவள்ளி கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். இதுவும் மற்ற எல்லா கீரைகளை மாதிரி நல்ல சத்துள்ள ஒரு கீரை. இந்த இலைகள் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால இந்த செடியை கிழங்குக்காக இல்லைனாலும் வீட்டில் அழகுக்காகவும் வளர்க்கலாம். வாங்க அந்த செடி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை எப்படி வளர்க்குறதுங்கிறதும் பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க. வாங்க எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கீரையை நான் வளர்த்தது எதேச்சியாக தாங்க வளர்த்தேன். இதுக்காக நான் எதுவும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணலை. ஒரு முறை சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி சமைக்கிறதுக்காக அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வெங்காய கூடையிலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஊருக்கு போக வேண்டியிருந்தது. போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தப்போ இந்த கிழங்கு இந்த மாதிரி முளைச்சிருந்ததுங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த குருத்து அழகாக முளைச்சிருந்தது பாருங்களேன். எவ்வளோ கலர் நல்லா அழகாக பிங்காக இருந்தது. முளைச்சி சக்கரவள்ளி கிழங்கு இனிமேல் சமைக்க முடியாது. சரி, இது அப்படியே தொட்டியில் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டியில் நட்டு வச்சுட்டேன். அது பாருங்களேன், கொஞ்ச நாளில் இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. நல்ல அழகான கொடியாக வளர்ந்துச்சு. இலைகளும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சரி, இது அப்படியே அழகுக்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லாவே வளர்ந்துருச்சு. கொடி நல்ல வேகமாகவும் வளருது சக்கரவள்ளி கொடி. இது ஒரு கம்பிலையோ இல்லை பந்தல்லையோ படர விட்டால் நல்லாவே படரும். நான் தொட்டியில் வச்சுருந்ததுனால ரொம்ப பெருசாக படரலை. தரையில் வச்சா இன்னும் நல்லா படரும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு படருதோ அந்த அளவுக்கு நமக்கு கீரை நல்லா கிடைக்குங்க. இந்த கீரைகள் நல்ல தளத்தளன்னு இருக்கும்போது ரொம்ப முத்திடுறதுக்கு முன்னாடி அப்படியே மேலாக்க இலைகளை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கீரையில் கூட்டு பொரியல்னு நம்ம மற்ற கீரையில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அது இந்த கீரையில் பண்ணலாம். சுவையும் நல்லா இருக்குது. கொஞ்சம் முருங்கைக்கீரை அந்த மாதிரி. சாரிங்க, பொரியலை ஃபோட்டோ எடுத்து வைக்க மறந்துட்டேன். அடுத்த முறை நான் செய்யும் போது கண்டிப்பாக நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அடுத்த வாட்டி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது அதில் ஒன்றோ ரெண்டோ நல்ல முத்தலான கிழங்கை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் அலசிட்டு அந்த ஈரம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல வச்சுடுங்க. ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே மண்ணில் பதிச்சிங்கனாலும் அது வளர்ந்துடும். நல்ல லூஸான மண் இருக்கிற கொஞ்சம் பெரிய தொட்டியில் வளர்த்திங்கன்னா நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கே விளைவிச்சு எடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடியில் பூ பூக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு செடியை விடலை. அப்பப்போ பறித்து சமைச்சிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கீரை வளர்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.